கைஸ், இப்போ நம்ம விண்டேஜ் பஸ்ஸில் இருக்கோம். இந்த சென்னையில் இருக்க விண்டேஜ் பஸ் இந்தாங்க. எப்படி பழைய காலம் 80s காலத்தில் வருது பஸ்ஸு. இந்தாங்க கைஸ், இதுதான் 80s பஸ்ஸு. இங்கே இது சென்னையில் இருக்க விண்டேஜ் பஸ்ஸு. இப்போ நம்ம இந்தாங்க பழைய காலம் பஸ் மாதிரியே இருக்குது. எம்டிசி தான் லான்ச் பண்ணியிருக்கு இந்த வருஷம் 2026, அதாவது 2026. இந்தாங்க விண்டேஜ் பஸ்ஸு. இந்தாங்க இந்தியன் ஃப்ளாகு. இப்போது நம்ம சென்னை சென்ட்ரலில் இருக்கோம். இந்தாங்க சரி, அதுதான் எங்கள் ஊரில் இந்தாங்க இதுதான் விண்டேஜ் பஸ். இது டிக்கெட் ப்ரைஸ் வந்து 50 ரூபா. நீங்கள் சென்னையில் இருக்கிறது மெயின் ஏரியாவில் சுற்றலாம். ஆனால் 80s காலத்தில் ஒரு பஸ்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எம்டிசி இன்னொரு தடவை லான்ச் பண்ணியிருக்கு. இதுதான் கைஸ் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு ஜஸ்ட்டு எத்தாப்புல ஒரு விண்டேஜ் பஸ். மியூசியம் வள்ளூர் கோட்டம் தெரியுது. பார்த்து எடுத்துக்கோ. செம்மொழி பூங்கா, லஸ் கார்னர். இந்த மேப் பார்த்துக்க. பின்னால போ. சென்னையில் இருக்க மெயின் ஏரியா சுத்தம். சாந்தோம் லைட் ஹவுஸ், விவேகானந்தர் ஹவுஸ், கண்டகி ஸ்டாச்சு, மெரினா பீச், செக்ரட்டரியேட், ஹைகோர்ட், மறுபடியும் வந்து பல்லவன் ஹவுஸ். நல்லா கரெக்டாக. முதல் தடவை சென்னை வரவங்களுக்கு வழிகாட்டி. இந்தாங்க இந்த விண்டேஜ் பஸ் அது இன்டீரியர். ரிப்பான் பில்டிங். வள்ளுவர் கோட்டம். செம்மொழி பூங்கா. சாந்தோம் சர்ச். சாந்தோம் சர்ச் once more சொல்லு. விவேகானந்தர் இல்லம். வீடு கரெக்ட். கண்ணிக்கு ஸ்டாச்சு. மெரினா பீச் மறுபடியும் சொல்லு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அதான் செக்ரட்டரியேட். பல்லவன் ஹவுஸ். நன்றி. இதே மாதிரியோ 5 பஸ்ஸஸ் இருக்கு. இந்த மாதிரியா ஸ்பீக்கர் இருக்கு. அது இது வந்து அந்த இடத்த பற்றி டீட்டெயிலாக சொல்லலாம். இதில் 5 விண்டேஜ் பஸ் இருக்குது. நம்ம 2வது பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம சென்னையில் இருக்க விண்டேஜ் பஸ்ஸில் இருக்கோம். இப்போ நம்ம இந்த விண்டேஜ் பஸ்ஸில் நம்ம இப்போ கிளம்புறோம். 2வது பஸ்ஸு, 2வது விண்டேஜ் பஸ்ஸு. ஹலோ கைஸ், இப்போ நம்ம சென்னையில் இருக்க விண்டேஜ் பஸ்ஸில் இருக்கோம்ன்றாங்க. இது சென்னையில் இருக்கிற இந்த 2வது விண்டேஜ் பஸ். இப்போ டிக்கெட் வாங்கி போகிறேன் கைஸ். இதுதான் டிக்கெட். ஒரு பேருக்கு 50 ரூபா. இங்கே இப்போ சென்னையில் இருக்கிறது மெயின் ஏரியாவில் ஃபுல்லாக சுற்ற போகிறோம். செலவானுச்சு. இப்போ நின்றுச்சு. இப்போ செலவு கைஸ். இப்போ பஸ் செலவாயிட்டு இப்போ
இப்போ சென்னை சென்ட்ரல் விட்டு இப்போ கிளம்புது. கைஸ் இப்போ நம்ம விண்டேஜ் பஸ்ஸு இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இப்போ ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கோம். இப்போ இதாங்க கைஸ், கிளம்புது நம்ம விண்டேஜ் பஸ் சென்னை சென்ட்ரல் விட்டுட்டு அங்கே ஒரு ஸ்பீக்கர் தெரியும். அங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. இதுதான் இது இந்த சென்னையோட மெயின் இடத்த பற்றி சொல்லும். செல்லும் இடம் விக்டோரியா பொதுரங்கம். Currently passing through Victoria Public Hall. Victoria Hall 1887 ஆண்டு ராணி விக்டோரியாவின் பொன் விழாவை நினைவு கூறும் வகையில் கட்டப்பட்டது. இது காலனிய கால கட்டிடக்கலையின் சிறந்த பாரம்பரிய சின்னமாகும். இது சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. Victoria Hall is a historic public example of colonial era architecture which has been recently renovated and opened to public. தற்போது நாம் கடந்து செல்லும் இடம் ரிப்பன் மாளிகை. Currently passing through ரிப்பன் கட்டிடம் 1913ஆம் ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் முன்னாள் இந்திய ஆளுநர் ரிப்பன் பிரபு அவர்களின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இது உலகின் 2வது பழமையான மாநகராட்சியானது. தற்போது இந்த கட்டிடம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் தலைமையகமாக செயல்படுகிறது. மேலும் இது இந்து சாராசனிக் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். Ripon Building is a historic administrative landmark that houses the Greater Chennai Corporation, the second oldest municipal corporation in the world. Constructed in 1913, it is named after Lord Ripon, a former Viceroy of India, and stands as a notable example of Indo-Saracen architecture. சென்னையில் முக்கியமான ரயில் நிலையங்களில் ஒன்றான எழும்பூர் ரயில் நிலையம் 1908ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களை இணைக்கும் நீண்ட தூர மற்றும் புறநகர் ரயில் சேவைகளுக்கான முக்கிய மையமாக செயல்படுகிறது. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் is one of the major railway terminals in Chennai. It was opened in 1908 and serves as an important hub for long distance and suburban train services, especially connecting southern districts of Tamil Nadu.
இங்கே ரொம்ப டிராஃபிக் இருக்குது. அடுத்த பேருந்து நிறுத்தம் எழும்பூர் அருங்காட்சியகம். நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் எக்மோர் மியூசியம். எழும்பூரில் அமைந்துள்ள அரசு அருங்காட்சியகம் 1851ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது மற்றும் இது இந்தியாவின் பழமையான அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். தொல்லியல், மனிதவியல், கலை மற்றும் இயற்கை வரலாறு தொடர்பான மதிப்புமிக்க சேகரிப்புகள் இங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. The Government Museum Egmore was established in 1851 and is one of the oldest museums in India. It houses rich collections of archaeology, anthropology, art and natural history reflecting India's cultural and historical heritage. கைஸ், இந்த பஸ்ஸு மொத்தம் சென்னை சுற்றுறதுக்கு 2 மணி நேரம். இதுதான் அண்ணா ஃப்ளைஓவர். மேம்படுத்தவும் பல்வேறு தாவர இனங்களை வெளிப்படுத்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு தாவரவியல் பூங்காவாகும். இது 2010ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது மற்றும் நகரத்தின் முக்கியமான பசுமை ஓய்விடமாக விளங்குகிறது. செம்மொழி பூங்கா is a botanical garden developed to Centenary Park. corner.
சர்ச், சாந்தோம் தேவாலயம், இயேசு கிறிஸ்துவின் சீடரான புனித தோமையார் அவர்களின் சமாதியின் மேல் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயமாகும். தற்போதைய கட்டிடம் 1896 ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் 1956 ஆண்டு சிறிய பேராலயமாக அறிவிக்கப்பட்டது. இது இந்தியாவின் முக்கியமான கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும். Santom Church, also known as Santom Basilica, is a historic church built over the tomb of St. Thomas the Apostle. The present structure was constructed in 1896 by the British and was later elevated to the status of a minor basilica in 1956. It is one of the most important Christian pilgrimage sites in India. Next bus stop, Light House, கலங்கரை விளக்கு. 1976 ஆண்டு கட்டப்பட்ட மற்றும் 1977 ஜனவரி மாதத்தில் அதிகாரப்பூர்வமாக செயல்பட தொடங்கியது. இது நகரத்தின் பழைய கலங்கரை விளக்கங்களை மாற்றி அமைக்கப்பட்டதாகும் மற்றும் கடல் பயணிகளை வழிநடத்தும் முக்கிய அடையாளமாக உள்ளது. The lighthouse was constructed in 1976 and officially started functioning in January 1977. It replaced earlier lighthouse structures in the city and continues to guide ships at sea while serving as a well-known city landmark. ஐஸ் கட்டிகள் கிடங்காக கட்டப்பட்டது மற்றும் பின்னர் விவேகானந்தர் இல்லம் என அழைக்கப்படுகிறது. இது ஒரு நினைவிடமும் பண்பாட்டு மையமாகவும் செயல்படுகிறது. Vivekananda Illam is a historic building where Swami Vivekananda stayed in 1897 after his return from the West. The building was originally constructed in 1842 as the Ice House and later renamed Vivekananda Illam in his honor. It now serves as a memorial and cultural center. स्वामी विवेकानंद निलम சிலப்பதிகாரம் காவியத்தின் நாயகியான கண்ணகியின் நினைவாக நிறுவப்பட்டுள்ளது. நீதி, கருத்து மற்றும் ஒழுக்கத்தின் அடையாளமாக கண்ணகி தமிழ் பண்பாட்டில் போற்றப்படுகிறார். Kannagi statue commemorates Kannagi, the legendary heroine of the Tamil epic Silappatikaram. She symbolizes justice, chastity and moral strength in Tamil culture.
திருவள்ளுவர். இந்தாங்க guys இந்த சிலை. இந்தாங்க டேங்க் இருக்கு. டேங்க் மெரினா கடற்கரை. நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் மரீனா பீச். மெரினா கடற்கரை பங்காள விரிகுடாவை ஒட்டி அமைந்துள்ள உலகின் மிக நீளமான நகர்ப்புற கடற்கரைகளில் ஒன்றாகும். இது சென்னை நகரத்தின் முக்கிய அடையாளமாகவும் சுற்றுலா மற்றும் பொதுமக்கள் பொழுதுபோக்கு இடமாகவும் விளங்குகிறது. மரீனா பீச் is one of the longest beaches in the world.